பாத்தியா கலக்குருவி, எப்படி இருந்த நாம இப்படி மாறிட்டோம். ஈஸியா வீட்டுல கேஸ் அடுப்புல சோத்த பொங்கிட்டு கிடந்தோம். இப்ப கஷ்டப்பட்டு விரவு சமந்து வீட்டுல போய் எரிச்சு பொங்க வேண்டியதா இருக்கு. இங்க வளர்ந்த மாடு என்னமோ தினமும் கஷ்டப்பட்டு சோத்த பொங்கினவே பேசுற. கோமதிக்கா வீட்டுல தானே புள்ள கிடக்குற, இப்ப அவியதான் பொங்கி தரணும். இதை நினைச்சு அவியெல்லாம் வருத்தப்பட நீ பெரிய ஆளுமே வருத்தப்படுற. ஏ கலக்குருவி, கோமதிக்க தினமும் குழம்பு தானே தருவாவே, சோறு தினமும் நான் தானே வடிக்கேன். அடுப்பு பத்த வச்சு அரிசியை போட்டா போதும், அரை மணி நேரம் கழிச்சு போய் பார்த்தா சோறு வந்து கிடக்கும், எடுத்து வடிச்சா போச்சு. அடுப்பு பத்த வச்சு அரை மணி நேரம் கழிச்சு போய் வடிச்சிருவியா? ஆமா கலக்குருவி, அரை மணி நேரத்துல இங்கிட்டு அரிசிலாம் வெந்துரும்பத்துக்கு போனமா வடிச்சமான்னு வந்தமான்னு இருப்பேன். ஏன் மாடு நடுவு சோறு கொதிக்கும் போது ஆத்தி விடலாம் போக மாட்டியோ? அதெல்லாம் என்னத்துக்கு ஆத்தி விட்டுட்டு, அது பாட்டுக்கு வெந்தரும் எடுத்து வடிச்சா போதும். ஆத்தி விட்டேன் கிண்டி விட்டேன்னு கிட்டே நிப்பாவளோ. ஏன் மாடு என்னதான் சோறு பொங்கி பிள்ளைக்கும் புருஷனும் குடிக்கியோ என்னவோ தெரியல, வெந்திருக்காச்சும் பாப்பியா? அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம் கலக்குருவி, அதெல்லாம் அரை மணி நேரத்துல தாராளமா வந்துடும். அப்ப சோறு வேவாம முள்ளு மாதிரி நின்னாலும் பரவாயில்ல, குழஞ்சி கூழானாலும் பரவாயில்ல, அரை மணி நேரத்துல நீ வடிச்சிருவ. ஆமா கலக்குருவி, அரை மணி நேரமே அதிகம் தான். வச்சு விட்டோமா போய் 4-5 சீரியல பார்த்தோமா திரும்ப வந்து வடிச்சமான்னு இருக்கணும். ஓஹோ அப்படி. உன்ன மாதிரி ஆட்களால தான் கேஸ் எடுப்பது இப்ப எல்லாரும் வேலை எடுப்பு வந்துட்டோம். இனி கிட்டேயே உட்காந்துட்டு தள்ள வளர்த்தியே. அது நினைக்கும் போதுதான் மனசு வருத்தமா இருக்கு கலக்குருவி. கோமதிக்க எனக்காக குழம்பு வச்சு தரவே, நீ கொஞ்சம் சோத்த மட்டும் வடிச்சுட்டாயா? நல்ல தாராவளே, வேணா நீனே பொங்கி தின்னு வளர்ந்த மாடு, இல்லைன்னா பட்டினியே கடை. பொங்கி தரன் மாமா பொங்கி நல்லா வாயை பழந்துட்டே இரு, யாராவது கொண்டு தருவாங்கன்னு. ஏதா சின்ன பொண்ணு லட்சுமி வேவு பறக்கிட்டீங்களாமா? ஆமா கோமதிக்கா பறக்கியாச்சு, நீங்க எடுத்துட்டீங்களாக்கா? ஆமா லட்சுமி, அந்த பக்கம் ஒரு உடம்புற சரிஞ்சு கிடந்து பார்த்துக்க, நல்லா காஞ்சி போய் தான் கிடந்துச்சு. அதனால பொறுமையாக உட்காந்து சொல்லியெல்லாம் வெட்டி கெட்டி எடுத்துட்டு வந்திருக்கேம்மா. கோமதிக்கா நல்லா அழகாக வரிசையாக அடி கெட்டி எடுத்துட்டு வந்திருக்கேக்கா, பார்க்கவே அழகா இருக்கே. கடையில் வாங்கினா கூட இப்படி அழகாக கட்டி தர மாட்டான். அப்படியே லட்சுமி, நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா இப்படி தான் வேலை எடுத்துட்டு வருவா பார்த்துக்க. இந்த உடம்பரத்து குச்சை ஒரே அளவாக வெட்டி துண்டு கட்டாக எடுத்துட்டு வருவா பார்த்துக்க. இந்த மீதி வெட்டின சின்ன சின்ன துண்டா இருக்கும் பார்த்தியா, நாங்கள் தான் விளையாட்டு போக்கில் சின்ன கட்டாக போட்டு எடுத்துட்டு வருவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஆமாம் கோமதிக்கா, நானும் எங்கள் அம்மா கூட வேற வெட்ட போயிருக்கேன் பார்த்துக்கோங்க, நல்லா தான் இருக்கும். நல்ல வேலை லட்சுமி, நம்ம ஊருக்குள்ளே இப்படி ஒரு உரங்காடு கிடந்துச்சு. நேரத்துக்காரன் சுத்தம் பண்ணாமல் போட்டதுனால இந்த உடம்புறது வந்து வேற வெட்டிக்கிட்டோம். இல்லைனா வையா வேறவுக்கு ரொம்ப சங்கடமாக தான் இருக்கும் பார்த்துக்க. ஆமாம் கோமதிக்கா, அந்த தோட்டக்காரன் அண்ணன் வேற தோட்டத்துக்கு வந்து வேற வெடிக்காதேன்ட்டாவே, சும்மா அள்ளி தூர போடுறது நம்மளுக்கு தரமாட்டேன்ட்டாரு பாருங்களா. இனி எப்படிக்கா தோட்டத்துக்கு வேலைக்கு போகிறது? முன்னாடி விற்காம இருந்தாவல லட்சுமி, இப்போ வேறவும் நல்ல விலைக்கு போதனால விற்க ரெடியாக இருக்காவ. நம்ம எடுத்தா அவளை கையில் பிடிக்கும் பத்தியா, அதான் எடுக்காதேன்ட்டாவ. அதுக்கும் வேலைக்கு போகிறதுக்கு என்ன சம்மந்தம்? நம்ம பாட்டுக்கு வேலைக்கு போக லட்சுமி, எப்பவும் போல கையில் காசு கிடைக்கும், 2-3 தேங்காய் எடுத்துட்டு வரலாம். நல்லா வாய் பார்த்துட்டே இருக்கும் கோமதிக்கா. மரத்துலேருந்து கீழே விழுற விரவே எடுக்க கூடாதுங்காரான், இதில் உங்களுக்கு தேங்காய் தருவாரன். தேங்காய் ஏன் சின்ன பொண்ணு, முன்னாடி அவர் நம்மளுக்கு எல்லாம் தந்துத்தனமாக இருந்தார். தோட்டத்தில் காய் பறிச்சாலும் ஏதாவது சொல்லுவாரா? எதுவும் சொல்ல மாட்டாவ. இப்போ இந்த விறகு விஷயத்தில் தான் முதல்ல எடுக்காதேன்னு இருக்கா பார்த்துக்க. அதுக்காக மற்றதுக்கு இப்படி சொல்லலாம்னு நினைக்கலாமா? அந்த நல்லவர் தான் பார்த்துக்க. அவர் நல்லவரா கெட்டவராங்கிறது அப்புறம் யோசிப்போம் கோமதிக்கா. சீக்கிரம் வாங்க வீட்டுக்கு போவோம். எவ்வளோ சின்ன பொண்ணு, நீ வேற விட்டுட்டியா? ஆமா கோமதிக்கா, என்ன வெட்டி வச்சிருக்கேன் பத்தியா? ஏன் சின்ன பொண்ணு, என்னது இது? கோமதிக்கா வேறவு கட்டுக்கா, என்னத்துக்கு இதை பதிச்சிருக்கிய? ஏன் சின்ன பொண்ணு, வீட்டில் அடுப்பு சின்னதானமா இருக்கும், அதுக்கு இப்படி சொல்லியா பார்த்து 4-5 குச்சி எடுத்து வச்சிருக்க கூடாதா? இந்த கல்யாண வீட்டில் அண்டா வச்சு சோறு பொங்குற மாதிரி பெரிய பெரிய கட்டையை எடுத்திருக்கே சின்ன பொண்ணு. இது எப்படி தூக்கிட்டு போவா? வெயிட்டா இருக்கும்ல, இது அடுப்புக்குள்ள எப்படி கொண்டு வைப்பா? கோமதிக்கா வைக்க முடியாதோ? ஏன் ஆமாப்ல, அடுப்பு சின்னதாலாம் இருக்கும். இந்த கல்யாண வீட்டை அண்டா வைக்கிற மாதிரி பெரிய அடுப்பா இருந்தா 2 கட்டையை தூக்கி உள்ள வைக்கலாம். வீட்டில் இருக்கிற சின்ன அடுப்புக்கு இந்த பெரிய கட்டை? ஏக்கா சின்ன சின்ன சொல்லியா பிறக்கணும், தியானம் வந்து பறக்கணும். ஒரு 5ஆவது கட்டையை எடுத்தா மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்த போதுன்னு நினைச்சேக்கா, அதான் பெரிய பெரிய கட்டையா பார்த்து அள்ளிட்டேன். ஏன் சின்ன பொண்ணு, அது சரிதான், அடுப்பு பத்திக்கு சொல்லி தானே நல்லா இருக்கும். இப்போ என்ன பண்ண போறா? ஏக்கா அப்ப நீ கொஞ்சம் வரவு தெரியலா? ஏன் சின்ன பொண்ணு, இந்த சொல்லி எனக்கே பத்தாதே, நீ டக்கு பக்கத்துல ஒரு 5-6 சொல்லி எடுத்து கேட்டான். கோமதிக்கா இவ கெட்டுவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காதியக்கா. இந்த உருட்டு கட்டையை உருட்டி வைக்கவே 4 கணக்கா ஆக்கிட்டாக்கா. சொல்லிய பிறகுங்கன்னா விடிஞ்சு போயிடும். இதே அவ தூக்கிட்டு வரட்டும் கோமதிக்கா, வீட்டில் கோடலி வச்சு கிளிக்க சொல்லுங்க. ஏன் சின்ன பொண்ணு, லட்சுமி சொல்றது சரிதான் பத்துக்க. கோடலி இருக்கா உங்க வீட்டில்? அதை வச்சு வேற 2 கிழிச்சிக்கமா, அடுப்புல ஈஸியாக வச்சிடலாம். இருக்கு கோமதிக்கா. அப்போ சரி சின்ன பொண்ணு, வாமா போவோம், நேரம் வேற ஆயிட்டு எடுக்க பத்தியா? சரிக்கா போவோம். இது கோமதிக்காவை தேடி காடு கடை அலைஞ்சிட்டு இருக்கேன், இன்னும் ஆளை காணுமே. அவியலை தேடி வீட்டுக்கு போனா அவியமாவை எங்கள் அம்மா விறகு இருக்க போயிருக்காவே, அங்கே போய் பாருங்கங்க. இங்கே உடங்கட்டை சுற்றி சுற்றி பார்த்தாச்சு, ஆளையும் காணல. 3 பேரும் எங்கே போனாலும் தெரியலையோம்மா. ஆமாக்கா, வீட்டுக்கு தானே விறகு பிறக்க போனவும்மா, இன்னும் ஆளை காணல பாரா. ஏதோ கல்யாண வீட்டுக்கே எரிக்க விறகு பிறக்க போன மாதிரி தான் ரொம்ப நேரம் ஆக்குறாவ. நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியுதா என்ன? அவிய 3 பேருக்கும் அவிய பாட்டுக்கு ஜாலியாக ஊர் சுற்றிட்டு சந்தோஷமால திரியிறாவ. ஆமாக்கா. இக்கா அங்க பாருங்க,
வேகமாக வாகுமா இப்போ என்னன்னு கேட்டு வந்துடுவோம். சரிக்கா. கோமதிக்கா இக்கா கூப்பிட்டா காலையே வாங்க மாட்டுக்காவளே. 3 பேரும் அவிய பட்டுகளை பேசிக்கிட்டு போயிட்டு இருக்காவே. கோமதிக்கா ஏ கோமதிக்கா. ஏன் பிள்ளைகள் அங்கே பாருங்க, வசந்தி கூப்பிட்டுக்கிட்டே வர. ஆமா கோமதிக்கா, இந்த 4 மணி என்னத்துக்கு இந்நேரம் இப்படி கத்திக்கிட்டு வரா? இந்த உடங்காட்டில் நம்மளை தேடி கழிறாளே, என்னன்னு தெரியலையே கோமதிக்கா. வாரால சின்ன பொண்ணு என்னன்னு கேட்போம். கோமதிக்கா உங்கள 3 பேரும் எங்கெல்லாம் தேடுறதுக்கா? விறகு தானக்கா பறக்க போனிய, இம்புட்டு நேரமா ஆக்குவிய? ஏன் வசந்தி, சும்மா ஜாலியாக பேசிக்கிட்டே பறக்கிட்டு இருந்தோமா, நேரம் ஆகி போச்சு பத்துக்க. ஏம்மா எங்களை தேடி அலையிற காட்டுக்குள்ள? ஏன் ஆமாம் கோமதிக்கா, உங்கள் வீட்டுக்கு போனே உங்கள் மாவா காட்டுக்கு விறகு பறக்க போயிருக்கேன்னா. சரி இங்கே தானே இருக்க, போய் பார்த்து பேசிட்டு வரலான்னு வந்தா தேடு இம்புட்டு நேரமாக அலைஞ்சு இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன் 4 மணி தேடி தேடி எங்களை அலைஞ்சு கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு முக்கியமான விஷயம் இருக்கும் மாட்டே. என்ன கடன் ஏதாவது வாங்க போறியா? எனக்கு எதுக்கு இப்போ கடன் வேணும்? ஏன் ஆமாம், உனக்கு எதுக்கு கடன் தேவைப்பட போகுது? நீ தான் சீட்டு பிடிக்கா, எப்பவுமே கையில் காசு இருக்கும். ஆமாம், வேற என்னத்துக்கு எங்களை தேடி அலைஞ்சா? ஏன் வசந்தி, எங்கள்கிட்ட சிலிண்டர் இருக்குன்னு நினச்சா எங்களை தேடுறா? இல்லை லட்சுமி, ஊரில் தான் ஒருத்தட்டையும் சில்லற இல்லையே. ஊரில் இருக்க எல்லாரும் வேற அடுப்பில் தான் சோத்த பொங்கி திங்கன்னு தெரியும். நானும் அப்படி தானே சாப்பிட்றேன். பிற கேஸ் சில்லறை தேடி அலைவனா? ஏன் வசந்தி, அப்படியே என்னத்துக்கு தேடுறா? ஏக்கா டிவி நியூஸை யாரும் பார்க்கலையோ? காலையிலேருந்து மொத்த பேர் இங்கனையே கிடைக்கிய. என் 4 மணி ஆமாம், காலைல டிஃபன் தின்ட்டு வந்த பத்துக்கு. சரி சோத்துக்கு வேற பறக்கலாமே நினச்சும் முடியல. இப்போ நைட்டுக்காச்சும் பறக்கலாமேன்னு பறக்கிட்டு இருக்கோம். நீங்கள் 4 பிள்ளை கிடந்து வேறவையே பறக்குங்க. என்ன ஏது நடக்குதுன்னு ஒன்றும் தெரியாமல் ஜாலியாக அலைங்கப்பா 3 பேரும். ஏன் 4 மணி வந்ததுலேருந்து ஓவரா பேசிட்டு இருக்கா? அப்படி என்ன முக்கியமான விஷயத்த சொல்ல வந்தா? சீக்கிரம் சொல்லு. ஏன் சின்ன பொண்ணு லாக்டவுனு போட போகிறாவனா? ஏன் வசந்தி, என்ன சொல்லியா? லாக்டவுன் போட போறாவளா? ஏன் ஆமாம் கோமதிக்கா. ஏன் வசந்தி, அப்ப இன்னும் கொஞ்ச நாளைக்கு வீட்டுக்குள்ள தான் இருக்கணுமோ? ஏ லட்சுமி, ஆனால் அந்த 2 நாட்டுக்குள்ள சண்டை போடுறாங்க பத்தியா? அதனால இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு கேஸ் தட்டுப்பாடுலாம் ஆச்சு பத்தியா? நாளாக இது அதிகமாயிருமா. அதை சமாளிக்க தான் லாக்டவுன் போட போகிறாங்களாம். ஐயோ, இதுக்கு முன்னாடி லாக்டவுன் இருக்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சே, இப்போ என்ன பண்றது? ஏன் எல்லாரும் கஷ்டப்படுறிய? லாக்டவுன் போட்டு ரொம்ப ஜாலியாக தானே இருக்கும். தினமும் தாயை கட்ட விளையாடலாம், மாடியில் இருந்து கையை தட்டலாம், வீட்டுக்குள்ளதே நல்ல ருசியா வகை வகையா 4 வேளைக்கும் சாப்பிடலாம். இதுல என்ன பிரச்சனை? ஒரே ஆட்டம் பாட்டணும் கொண்டாட்டம்னு இருக்க வேண்டியதானே. இதுக்கே வருத்தப்படுற 4 மணி. ஏன் சின்ன பொண்ணு, அப்போ லாக்டவுனு போட்டாவ எல்லா அத்தியாவசியமான பொருட்களும் ஈஸியாக கிடச்சிரும். பெட்ரோலும் கிடைக்கும், சிலிண்டர் ஆர்டர் போட்டால் உடனே வந்துடும். இப்போ அப்படி இல்லைல்ல சின்ன பொண்ணு. நீ இன்னைக்கு சிலிண்டர் காலி ஆச்சுன்னா என்னைக்கு வாங்குவ? 20 நாள் கழிச்சு தான் வாங்க முடியும். நடுவில் சாமான் சட்டி தான் தீந்து போயிட்டா என்ன பண்ணுவ? எங்கேயாவது கடையில் போய் தான் வாங்கணும், அதுக்கு வண்டி வேணும்ல. பெட்ரோல் எப்படி ஊற்றுவா? பெட்ரோலே கிடையாது எந்த பங்குலையும். எத்தனை நாளைக்கு தான் நடந்து போய் வாங்குவா? இங்கே 4 மணி என்ன சொல்றா? அப்போ சந்தோஷமா இருக்க முடியாதோ? நீ லாக்டவுன் சொன்னா நான் ரொம்ப ஜாலியாலாம் இருந்தேன். தாய் கட்ட விளையாடலாம், இந்த மில்க் பிஸ்கட்ல எத்தனை வாட்டர் இருக்குன்னு எண்ணி பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். நீ இப்படி பயங்காட்டுறிய? நான் பயங்காட்டில் சின்ன பொண்ணு, நடக்க போது என்னவோ அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளோ வசந்தி, பெட்ரோல் எல்லாம் ரொம்ப சங்கடமா போயிரும் போல இருக்கே. பெட்ரோல் எல்லாம் வண்டி ஓடாது, இந்த ஆத்திர அவசத்துக்கு என்ன பண்ணுவாவ? இக்கா அதுக்கு தான் இந்த கரண்டில் ஓடுற வண்டிலாம் இப்போ இருக்குல்லாக்கா. பஸ் விட்றாவல்ல, ட்ரெயினும் கரண்டில் தானே ஓடுது, அதெல்லாம் ஓடும், அதில் ஏறி போக வேண்டியதுதான். 4 மணி அதே நான் ஹாஸ்பிட்டல் வாசலையே போய் நிற்க போகுது, அதில் எப்படி உடனே போக முடியும்? அதில் தான் போயாகணும் சின்ன பொண்ணு, வேற என்ன வழி இருக்கு? எப்படி மளிகை சாமான் கடையில் இருக்கும்லாமா, நடந்து போயாச்சும் வாங்கிடலாம். பிரச்சனை இருக்கான்னு தான் நான் நினைக்கமா. கோமதிக்கா மளிகை சாமான் கடையில் இருக்குங்கக்கா, போய் வாங்கிக்கலாம். இப்போ அந்த கடைக்காரர் வெளியூர்லேருந்து பொருள் எடுத்துகிட்டு வருவார்ல, அதுக்கு லாரி வேணல, அதுக்கு பெட்ரோலுக்கு என்ன பண்ணுவிய? இருக்கிற எல்லா பொருளும் எத்தனை நாள் கோமதிக்கா வரும்? 1 வாரம் ஈஸியாக சமாளிச்சிடலாம், அதுக்கப்புறம் பிரச்சனை தானே. ஏன் ஆமா வசந்தி, வெளியூர்ல இருந்தாலும் விளையாடுற பொருள்லாம் வந்துட்டு இருக்கு, ரேஷன் கடைக்கு அப்படிதான் வருது. இப்போ சாப்பாட்டுக்கெல்லாம் என்னமா பண்ணுவாவ? ஆமாக்கா, லாக்டவுனு போடலாமா வேண்டாமா நவி யோசிச்சுட்டு தான் இருக்காவ. ஆனால் மக்கள்லாம் நல்லா உஷாரதாக்கா இருக்காவ. ஏன் 4 மணி அப்படி என்ன பண்ணிட்டாவ? இந்த தண்ணி காயில பெட்ரோலை ஊற்றி எடுத்துட்டு போனாவில்ல, அதே மாதிரி மூட்டை மூட்டையாவா மளிகை சாமான் வாங்குறவ? ஆமாம் சின்ன பொண்ணு, அதுதான் உண்மை. 6 மாதத்துக்கு தேவையான பொருள் 3 மாதத்துக்கு தேவையான பொருளும் குடும்பமாக வந்து வாங்கிட்டு போகிறாவலாம். இவியல்வ வாங்குறத பார்த்தா 1 வாரம் கூட இருக்கிற ஸ்டாக்கு பத்தாதுன்னு கடைக்காரர் பேசிட்டு இருக்கவப்ப. அப்போ வாங்கவே நம்மளுமே 2 மாசத்துக்காவது பொருளை வாங்கி கொண்டு வீட்டில் வைப்போம். இந்த விறகு குச்சி சோத்த பொங்கலுக்கு சாமான் வேணும்ல, அரிசி பருப்பு சீனினாவது கொஞ்சோண்டு வாங்கி வைப்போம், அப்புறம் யூஸ் ஆகும்ல. ஆமாம் கோமதிக்கா, அதான் சொல்லதான் உங்களால் தேடிட்டு இருந்தேன், ஒருத்தரையும் காணலை. சீக்கிரம் வாங்க போய் என்னத்தையாவது வாங்கி வைப்போம் கொஞ்சோண்டு. ஐயோ ஏம்மா, விரவு துடிக்கிட்டு ரொம்ப நேரம் நிற்க முடியல. ஏன் சின்ன பொண்ணு,
சின்ன சின்ன விரவு எடுக்காம இதெல்லாம் கட்ட கட்டியா அள்ளி வச்சிருக்கா. இதை எப்படி தூக்கிட்டு நிப்பா? பார்த்து கீழே போட்டுறதே. ஏன் 4 முடி தூக்க முடியல பத்துக்க. ஒரு கை பிடி கொஞ்சம் இறக்கி வைப்போம். இந்த வாரம் சின்ன பொண்ணு பார்த்து கீழே போட்டுறாதே. சின்ன பொண்ணு பார்த்து மெதுவா இறக்குமா. அப்பவே சொன்ன இந்த வளர்ந்து மாடுகிட்ட கட்டையா தூக்காத கஷ்டமா இருக்கும்ட்டு. ஒரு வாரத்துக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு அழுகிட்ட. இப்ப தூக்க முடியல கொண்டாட முடியலன்னு கிடந்து அழுதுட்டு இருக்க. சின்ன பொண்ணு 8 மாட்டுக்குள்ள கொஞ்சம் குனியா. இரு 4 முடி குனிறேன். சின்ன பொண்ணு மெதுவா பிடி, வேகமா மேல தள்ளி விட்டுறாதே. ஏன் 4 முடி? நான் தான் ஒரு கை பிடிச்சிருக்கேன்ல, மெதுவா இறக்கு. வசந்தி அக்கா பார்த்து. ஐயோ மண்டையில போட்டுட்டாளே. ஐயோ வசந்தி என்னாச்சுமா? வசந்தி அக்கா உங்களுக்கு ஒரு நல்லது சொல்ல வந்தா விரவு கட்டையை போட்டு என்ன கொல்ல பாக்குறீல. ஏன் 4 முடி கட்டையை பார்த்து இறக்குன்னு சொன்னா தூக்கி மண்டையில போட்டுக்கிட்டியே, ஒழுங்கா பிடிக்க மாட்டியோ? உனக்கு வலிக்குதே நீ அரை கூட வந்தேன் பத்தியா? எல்லாம் நாச்சு தப்புதான். வசந்தி இப்ப பரவாயில்லையாம்மா? மேல வரவு கட்ட விழுந்துச்சுல, எப்படி இருக்கு? பரவாயில்ல கோமதியக்கா. பாத்தியாவுமா என் மேல விறகட்டையை போட்டு என்ன கொல்ல பார்த்துட்டு அவளே வந்து நல்லா இருக்கியான்னு கேட்டுறாளோ பத்துக்க. ஆமாக்கா. ஏன் 4 முடி இங்க கேட்டீங்க அங்க பேசிட்டு இருக்க? கோமதக்கா கிட்ட பதில் சொல்லிட்டு தானே அங்க பார்த்து பேசிட்டு இருக்கேன் உமாவே. நீ பார்த்து பேசி கிழிச்சதெல்லாம் போதும். அப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னு சொல்லு. ஏக்கா என்னக்கா பண்ணேன்னு தெரியலையே. கேஸ் இல்லை, பெட்ரோலும் முடிய போதான், வண்டி வேற ஓடாதுக்கா. அவசரத்துக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனாலும் என்ன பண்ணேன்னு தெரியல. ஏன் எல்லாரும் இப்படி கிடந்து கவலைப்படுறிய? ஏன் லட்சுமி வண்டிலனா ரொம்ப கஷ்டமா தானே இருக்கும். பிள்ளைங்க எப்படி வெளியே கூட்டு போவா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு? அந்த காலத்துல நடந்து போவாவே இல்லை மாட்டு வண்டியில போவாவே. நம்ம பிள்ளைக்கும் அது பழக்கம்ல, நம்மளுக்கு அது சரி வராது லட்சுமி. வேற ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும். ஏக்கா இந்த கரண்டில் எரியிற அடுப்பு மாதிரி கரண்டில் ஓடுற வண்டி இருக்குல்ல, அதுல ஆளுக்கு ஒன்றா வாங்கிட வேண்டியதானே? அப்படியே லட்சுமி இருக்கும். ஏக்கா ஆமா இருக்கு. ஆளுக்கு ஒரு வண்டி வாங்கிட்டு வைங்களேன். யார்ட்டையும் பெட்ரோல் தேடி அலைய வேண்டாம். ஆளுக்கு ஒரு வண்டி வீட்டில் சார்ஜ் போட்டோமா எடுத்து ஓட்டலாமான்னு இருக்கலாம்ல. ஏன் லட்சுமி நல்ல ஐடியாவை சொல்லியிருக்கா. தூரத்தில் மளிகைஜாமா இருந்தாலும் பரவாயில்ல போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லலாம். அவங்களும் வண்டி எடுத்துகிட்டு போவா பத்தியா? நல்ல யோசனை. ஏ கலக்குருவி, நம்ம ஊர்ல இப்ப அந்த வண்டி இருக்கோ? ஆமா மாடி ஏதாவது ஷோரூம்ல இருக்கும். போய் 6 மணி வாங்க வேண்டியதுதான். இப்போ எல்லாத்தையும் கொஞ்ச நாள் தந்துருவாவல்ல. போய் புக் பண்ணி வைப்ப வாங்க போவோம். ஏன் லட்சுமி எம்புட்டு ரூபா ஆகும்? நிறைய காசு வருமோ? ஏக்கா ரொம்பலாம் ஆகாதுக்கா. ஒரு 1 லட்சம் ரூபா கிட்ட வரும் பார்த்துக்கங்க. எம்மாடியோ 1 லட்சம் ரூபாயா? ஆமா வசந்தி அம்புட்டு இருக்கும்ல. கேஸ பேரு மாசம் 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். இது ஒரே சார்ஜ் போட்டு யூஸ் பண்ண வேண்டியது. ஒரு டார்செட் மாதிரின்னு வச்சுக்கியா எத்தனை வருஷம் வரும்? அப்போ நிறைய காசு கொடுத்தாலும் வாங்க வேண்டியது இருக்கும். 1 லட்சங்கிறது கொஞ்சம் அதிகம் தான் பார்த்துக்க. ஒரு 50,000க்கு இருந்துன்னா யோசிக்கலாம் வாங்குறத பற்றி. 1 லட்சம் ரூபாய்க்கு தான் வரும். வேணும்னா வாங்கிக்கிடுவோம், வேண்டாம்னா விடு வசந்தி நாங்கள் வாங்கிக்கிறோம். ஆமாம் நீங்களெல்லாம் வாங்குவேன். என் புருஷன் மட்டும் நடந்து போகணுமோ? நானும் வாங்குவேன். ஏ என்ன 4 முடி அங்க ஏதோ பேசண மாதிரி இருக்கு. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, நானும் வண்டி வாங்க வாரேன்னு சொன்னேன். அதான் வீட்டுல சீட்டு பைசா நிறைய வச்சிருப்பல்ல, ஒரு வண்டி வாங்கி போடு. எனக்கு ஒன்று வாங்கிதான் அப்புறமா தாரேன். ஆமாம் 3 மாசமா சீட்டு பைசா தராம இரு. இவனுக்கு சீட்டு பைசாவை எடுத்து வண்டி வாங்கி தரவ. நானே எனக்கு வண்டி வாங்க என்ன பண்ணன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கேன். இதில் வீலுக்கு வேற ஒன்று வாங்கி கொடுக்கணுமா? அது என்ன 5 ரூபா ஐட்டமா கேட்டோன்னு வாங்கி தர. நீங்களும் இப்படியே நின்று பேசிக்கிட்டே இருங்க. ஊர்ல இருக்க எல்லாரும் கரண்ட் அடுப்பு வாங்க போன மாதிரி இந்த கரண்ட்ல ஓடுற வண்டியும் வாங்க போவாவ. அடுப்பு வாங்க முடியாம போன மாதிரி வண்டியும் வாங்க முடியாம போக போகுது. பல்ல கட்டிட்டு வர போய் பார்த்துக்கோங்க. ஏன் லட்சுமி அப்படிலாம் ஆகக்கூடாதுமா. அடுப்பு இல்லாம ரொம்ப கஷ்டப்படியும். வண்டியெல்லாம் இன்னும் கஷ்டமாயிரும் பார்த்துக்க. எப்படியாச்சும் ஒரு வண்டியாவது வாங்கி போட்டுறணும். இக்கா பிங்க பல்ல கடைக்கு வாங்க போவோம். ஏன் லட்சுமி போவோங்க. 1 லட்சம் ஆகணும்னு சொல்றியா? அப்புறம் எப்படி வாங்குவா? கையில வச்சுக்க காசு. இக்கா இல்லக்கா என் புருஷன்கிட்ட தான் கேட்கணும். வாங்குவோமா இல்லையான்னு கூட நான் இன்னும் கேட்கலக்கா கேட்டேன். பிறகு என்ன தைரியத்துல வாங்குவோங்க? ஏக்கா போய் புக்கு பண்ணிட்டு வருவோங்க. வண்டி வரும்போது அப்புறமா வாங்கிக்கலாம். ஏன் லட்சுமி உன் புருஷன் வேண்டாம் காசு தர மாட்டேன்னு சொன்னாலும் என்ன பண்ணுவா? இக்கா ஆர்டர் கேன்சல் பண்ணுவோம். வேற யாராவது வாங்கிட்டு போறாவே. லட்சுமி அப்படிலாம் பண்ணலாமாமா? ஆமாக்கா எல்லாம் பண்ணலாம். நெட்ல ஆர்டர் போட்டு வேண்டாம் ரிட்டர்ன் அனுப்புறோம்ல, அதே மாதிரி தாக்கா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. வாங்க போவோம். அப்போனா சரி லட்சுமி, வாங்க எல்லாரும் சேர்ந்து போய் வாங்கிட்டு வந்துடுவோம்.